1வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அந்த தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம். பொன் மார்பெனது வெள்ளி, வயிறும் தொடையும் பெண்களாம், பாதம் இரும்பு கால்கள், பாதம் என்னது பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாகிய களிமண். ஓகேயா? இந்த பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதில் முதல் பகுதி பாபிலோன் நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சியை குறித்து பார்த்தோம். அது முடிஞ்சுதா? அந்த காலம் முடிஞ்சிச்சா? வெரி குட். 2வது இந்த மார்பு பகுதி, இப்போ பெர்சியா, அவங்க காலம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுன்னு சொல்ல ராமன் சொல்லுங்க. நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே. 3வது வெண்கலம், வயிறும் தொடையும். யாருடைய ஆட்சி காலம்? யாருடைய ஆட்சி காலம்? கிரேக்க பேரரசு. யார் ஆட்சி செய்தது? மகா அலெக்சாண்டர். அவருடைய காலம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. 4வது என்னது? கால்கள், இரும்பு கால்கள். இது யாருடைய காலம்? இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்கிற சபையின் காலம். அது யாருடைய ஆட்சி அப்படின்னா ரோம் ஆட்சி. அந்த ரோம் ஆட்சியில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் என்ன சொல்லப்பட்டிருக்கான்னா ரொம்ப கொலை செய்யப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அதில் ரொம்ப கொடூரமான ஆட்சி செய்தவர்கள் ஏரோது, தீத்து என்று சொல்லுகிற பேரரசு, எபிஃபைனான்ஸ் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏறக்குறைய 300 வருடங்கள் இவங்களை என்ன செய்தாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொடூரமான ஆட்சி செய்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஆட்சி தான் இன்னைக்கு வரையிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா நடந்து கொண்டிருக்கு. இரும்பு அந்த பாதத்தின் கீழ் வரையிலும் அந்த இரும்பு செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பாதம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற முக்கியமான பகுதி. சரியா? அந்த பாதத்தை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாகிய 10 விரல்கள். ஆமென். இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்கும் போது அதுவும் நடந்து முடிஞ்சிச்சா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம், எந்த சூழ்நிலையில் நிற்கிறோம் என்பதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா சோதம் கொமாரா பட்டணத்துக்கு ஆமென் கர்த்தர் அநேக வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கடைசி வரை அவங்க என்ன செய்யலை, மனம் திரும்பலை. நோவா காலத்தில் பாருங்க, நோவா எத்தனையோ வருஷங்களை பிரசங்கம் பண்ணினான். ஏறக்குறை 120 வருஷங்கள் ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணினான். ஆனால் அந்த அந்த மழை வந்து அவங்களை அடித்து தீரும் மட்டும் அவங்களை என்ன செய்யலை, உணராதிருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணராதிருந்தாங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடைசி வரையிலும் பேசப்படும். கடைசி தருணம் வரையிலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். உணராதவர்களுடைய வாழ்க்கை கடைசி இந்த நாட்களில் நடக்க போகிற கடைசி பேராபத்துக்குள்ளால நாம் கடந்து செல்ல போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள இன்னைக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் ஒரு நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். புரிந்து கொண்டவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இனி நமக்கு வரப்போக வேண்டிய காலம் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு முன்னால நடக்க போகிற இந்த 10 கொம்புகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 கொம்புகள் நடந்து முடிஞ்சிச்சா என்பதை நம்ம பார்க்கும்போது அதுவும் நடந்து முடிந்து விட்டது. ஆமென். இனி அந்தி கிறிஸ்து ஆட்சி தான் இனி நமக்கு முன்பாக நிற்கிறது என்பதை அதுவும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேதம் நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி தருகிறது என்பதை முதலாவது நாம் வாசித்து அதில் உள்ள காரியங்கள் 1-2 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல்
தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 33வது வசனம். அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் 34 35 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். பாருங்க, அந்த களிமண்ணும் இரும்பும் இருக்கிற அந்த பாதத்தின் கீழே அவர் கண்களுக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கும் போதே அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளால் பெயர்க்கப்பட்ட. இது கடைசி காலம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. காது உள்ளவன் கேட்க கடவன். இதை ஒருவர் எனக்கு சொல்லித்தரலன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் வாய்ப்பில்லை. ஆமென். கர்த்தர் தந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, அவன் பார்த்து கொண்டு இருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலை கீழ் முதல்ல அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, பாதத்தில் விழுந்து அதில் இருந்த பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அதனுடைய பாதத்தில் இருந்த களிமண் சக்கலத்தையும் அது என்ன செய்தது, நொறுக்கி போட்டு அது தேசத்தின் பெரிதாகி தன்னுடைய ஆளுகையை அந்த இடத்துல என்ன செய்தது, கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். 35வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அவைகளுக்கு ஒரு இடம், அப்பனா ஒரு தூசி கூட இல்லாத அளவுக்கு கர்த்தர் அதை விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. உண்மையா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். அதில் தான் சொல்லப்பட்டிருக்க 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சியில் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப ஒரு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அதில் போக தான் இத்தனை காலமும் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்து அவர் கண்ட தரிசனத்தினுடைய அர்த்த பாற்று. தானியேல் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இவ்வளோ தெளிவாக கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினதை கர்த்தர் இந்நாள் வரை நிறைவேற்றி இருப்பார் என்றால் இனி உள்ள காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க என் தேவன் போதுமானவர். அது எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. செயல்படுத்த நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்க வேண்டிய காரியத்தை அதன் காலத்தில் கர்த்தர் நடத்தி முடிப்பார். ஆமென். அதனுடைய தானியேல் 7வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிங்க பார்க்கலாம். மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. எத்தனை கொம்புகள் கொடுக்கப்பட்டது? 10 கொம்புகள். ஆமென். 10 லட்சம் சொல்லுங்க. எத்தனை கொம்பு? உங்க கால் விரல் எத்தனை விரல்? 10 விரல் இருக்குன்னு சொல்லுவோம் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு ராஜ்யம். ஆமென். எவ்வளோ தெளிவாக கர்த்தர் அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார் பாருங்க. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு ராஜ்யம். ஆமென். 10 கொம்பு, 10 ராஜாக்கள். ஆமென். 10 தேசங்கள். ஆமென். அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆமென். இது ஏன் வாசிக்க வைக்கிறேன்னா, வசனம் எவ்வளோ தெளிவாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தைகள் எப்படி கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார், இனி எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை ஆமென் கண்களால் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 14ஆம் வசனம் வரையிலும் வாசிங்க பார்க்கலாம். 7வது அதிகாரம் 7வது வசனத்து பின் பகுதியில் இந்த கொம்புகள் இருந்தது. 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிச்சு. கொம்பு எழும்பி 10 கொம்புகளுக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு எழும்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கு. அப்ப அந்த 10 கொம்புகளில 3 கொம்பு என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும், ஒரு மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் நாவும் வாயும் இருந்தது. 9வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுள் உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல. எப்படி இருந்தது வஸ்திரம்? எப்படி இருந்துச்சு? அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? நம்ம வஸ்திரம் எப்படி இருக்கணும்? ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெள்ளையாகி இருக்கணும். புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க. அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? மறுரூபமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? மண்ணானாலும் வெளுக்கப்படாத வெண்மையாக இருந்துச்சான். இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை குறித்து அவர் மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்தில் அவர் வஸ்திரம் எப்படி இருந்ததான்? வெண்மையாக இருந்துச்சு. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, மறுரூபமாக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வஸ்திரம் வெண்மையாக இருக்கும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளேயும் வெண்மையாக இருக்கணும், வெளியேயும் வெண்மையாக இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கடையக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரம் எப்போதுமே வெண்மையாக இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமாம். அங்கே வீற்றிருந்தவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? வெண்மையாக இருந்துச்சு. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். பஞ்சை போல துப்புரவாயும் இருந்தது. மயிர் எப்படி இருந்துச்சு? வெண்மையாயும் பஞ்சை போல துப்புரவாயும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் எப்படி இருந்தது? வாசிங்க பார்க்கலாம். அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. அக்கினியின் நடுவில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல எரிகிற ஒரு ஜாலிக்கக்கூடிய கண்கள் அவற்றிலிருந்து கடந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். அக்னி நதிகள் அந்த சிங்காசனத்திலிருந்து கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சாதாரணமான ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கல. அவர் எப்படிப்பட்டவர்? அக்னி ஜுவாலை போன்றவர். கையில தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவர் அக்னிக்குட்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆமென் ரட்சித்து மீட்டெடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் அக்னி நடுவில் இருந்து வாசம் பண்ணுகிறவர், அக்னி நடுவில் இருந்து நம்மோடு கூட பேசுகிறவர், அக்னிக்குட்பட்ட ஜனங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குறவர். அவருடைய பரிசுத்தத்துக்குள் நேராக கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்த என் தேவன் போதுமானவர். நல்ல உற்சாகமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பாக கொடுக்கப்பட்டது. அடுத்த வாசிங்க 12வது வசனம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுளுள்ளவர் குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கு இடையில 1000 வருஷம் அரசாட்சி குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்தின் ராத் தரிசனங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒருவர் வானத்திலிருந்து வாசிங்க மேகங்களோடு வந்தார். அவர் நீண்ட ஆயுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். 14வது வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருந்தது. கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. அது எப்படிப்பட்டது? அழியாதது. ஆமென். அடுத்து 3வது அவருடைய தரிசனத்துல வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு ஆட்டுக்கடா, 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. ஆமென். அதை மேதிய பெர்சியாவுடைய காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாட்டுக்கடா பூமியில் பாவாமல் கடந்து வந்த அந்த மகா அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அது முறிக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது 8வது வசனத்துக்கு பின் பகுதியிலிருந்து வாசிக்கும்போது
4 ராஜ்யங்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 9வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சிறிதான ஒரு கொம்பு புறப்பட்டு. பாத்தீங்களா, ஏற்கனவே அதை நம்ம பார்த்தோம். 10 ராஜ்யத்துக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு என்ன செய்தது? முளைத்தது. இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இனி அந்தி கிறிஸ்துடைய காலகட்டத்தில் அன்றாட பலி, இன்னைக்கு இப்படி நம்ம ஆராதிக்கிறது போல இனி ஒரு நாட்கள் வரப்போகுது. வேதாகமும் நம்ம கையில் கொடுக்கப்படாது. இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்க யாரும் உங்களுக்கு முன்னால் நிற்க மாட்டாங்க. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் வசனம் கேட்கக்கூடாது. ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. இனி வேதம் சொல்லுது அன்றாட பலி செலுத்த. இன்னைக்கு நமக்கு 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிற ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம விட்டு தள்ளணும் அப்படின்னா இனி ஒரு காலம் வரப்போகுது. ஆமேன். கர்த்தரை சமூகத்தில் தேட முடியாத ஒரு காலம் வரப்போகுது. ஆமேன். நான் இன்னும் சொல்லப்போனால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் வரும்போது ஆமேன், தேவனுடைய பலிபீடம் எல்லாம் பண்டிகள் பலி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து அதை அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்படும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இதெல்லாம் ரொம்ப நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப காலம் கிடையாது, ரொம்ப அடுத்ததாக இருக்குது. எண்ணிக்கைக்குட்பட்ட நாட்களுக்குள்ளால் இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தன்னை பெருமையிலிருந்து, அகம்பாவங்களிலிருந்து, தன்னை சுயங்களிலிருந்து நம்ம நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால் வரும் என்றால் ஆமென், இந்த ராஜ்யத்தில், இந்த அந்தி கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு போக்கு வழியை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு முன்னால ஆமென் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது பரிசுத்தமாய் நீங்களும் நானும் காணப்படுவோமானால் அந்த ஆமென் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்களும் நானும் கடந்து செல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு இது கிடைக்கல, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏனதானு ஆராதிக்கிறவர்களால் அதை அனுபவிக்க முடியாது. உண்மையா தினந்தோறும் கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது பாக்கியமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் சொல்லப்பட்ட 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். 14ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற எல்லாம் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது இன்னைக்கு குறிக்கப்பட்டதில்லை. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு வரை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அறியாமலே நடக்குது, நம்ம வாழ்க்கையிலே நடக்குது. ஆமென். தேசத்தில் நடக்குது, ராஜ்யங்களில் நடக்குது. அது எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. தானியேலுக்கும் யோவானுக்கும் தான் இந்த கடைசி காலங்களில் உள்ள சம்பவங்களை தரிசனத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விஷயத்தில் அவர் சொல்லியிருக்கிற பங்கு தான் இன்றைக்கு நம்ம வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஒரு மிருகம், அந்த மிருகத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். மிருகத்திலிருந்து கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. ஆமென். 7 தலைகள் சொல்லும்போது ரோம் ராஜ்யம் 7 மலைகளுக்கு நடுவே இன்றைக்கும் அது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனமாக கவனிக்கணும். அந்த ரோம் ராஜ்யத்துடைய தலைமையில் தான் இன்னைக்கு இந்த 10 கொம்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் ஆமென் சரித்திரத்தின் மூலமும் வேதத்தின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த மிருகம் ஒரு 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 வரைபடமாக எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த விதத்திலும் ஒரு மனுஷனால் அது பார்க்க முடியாது. அந்த 3 அதன் மேலே என்ன செய்கிறா? ஏறி உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில்
12வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிக்கும்போது சில முக்கியமான பகுதிகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதில் என்னன்னா, ஒரு வேசி அதில் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அது கொஞ்சம் போடுங்க, அந்த மிருகத்தை போடுங்க. அந்த மிருகத்தின் மேலே இந்த வேசி ஏறி இருக்கிறத பாருங்கள். இனி கடைசி நாட்களில் இந்த வேசியினுடைய ஆளுகை தான் இன்னைக்கு வரப்போகுது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேசினுடைய தன்மை எப்படி அழிக்கப்படுகிறது என்பதை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தின 17வது அதிகாரத்தில் அதை பாருங்கள், எத்தனை கொம்புகள் அதில் இருக்குது பார்த்தீங்களா? 10 கொம்புகள் அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதில் அந்த சிங்கம், சிங்கத்துடைய சிறுத்தை, நம்ம ஏற்கனவே 4 மிருகம் பார்த்தோம்ல, அதெல்லாம் சேர்ந்து அந்த மிருகத்துக்கு அது தன்மை என்ன செய்யப்படும், காணப்படும். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ஏறி இருக்கிறவன் அந்த 10 ராஜ்யத்துடைய அந்த கொடியை கையில் என்ன செய்திருப்பான், இதில் அந்த கொடுக்கப்படலாம், இது அக்கினியை கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அது கையில் வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ராஜ்யத்தை தன் கையில் என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். ஏன்னா இந்த மிருகம் இந்த 10 ராஜ்யத்துக்கு அதிகாரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த வேசிக்கு இந்த 10 ராஜ்யமும் என்ன செய்யணும்னா உறுதுணையாக இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல எல்லாம் சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மையில இருப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, இந்த 10 ராஜ்யமும் இந்த ஸ்திரீ என்ன செய்வாங்க, பகைத்து கொண்டு போடுவாங்க. பிறகுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும், இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கும். இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கும்போது தான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 666 முத்திரையோடு கூட அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்வான், வெளிப்படுவான். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இனி எடுத்துடுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துடுங்க. 17வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க பார்க்கலாம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் பாருங்க, போன வாரத்தில் தான் நான் பார்த்தேன், ஒரே நாடு ஒரே தேர்தல். பார்த்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்ம இந்தியாவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இனி எங்கெல்லாம் வரும்னு நமக்கு தெரியாது. ராஜ்யம் முழுவதுக்குமே ஒரே யோசனை இருக்கும், ஒரே ராஜ்யம் இருக்கும். இதுதான் நடக்க போகுது. ஆமென். இது ரொம்ப நாள் வராது. நீங்கள் இவ்வளோ நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்போது பாதப்படியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப நாட்கள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கு என்பது நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. காலம் சமீபமாக இருக்குது. ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் வாசிக்கும் போதே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுப்பாங்க, மிருகத்துக்கு கொடுப்பார்கள். 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடக்கும். அதில் எல்லா ராஜ்யங்களும் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க. அதில் இந்த 10 கொம்புள்ள ராஜ்யங்கள், இந்த 10 கொம்புள்ள ராஜ்யங்கள் எதுன்னு, பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, லக்சம்பர்க், தி நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், தி யுனைடெட் கிங்டம், பிரிட்டன். சரியா? இந்த 4 ராஜ்யங்களும் இந்த 10 ராஜ்யங்களும் ஒன்று சேர்த்து இன்னைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்குது. புரிஞ்சுதா? ஏறக்குறை இது எப்போ ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? 1954வது வருடத்திலே இந்த 10 ராஜ்யங்களும் ஒன்று சேர்ந்தாச்சு. ஆமென். எத்தனை வருடங்களுக்கு முன்னால்? 1954 வரை. அது 54லிருந்து 2011 வரை இவங்களுக்கு ரொம்ப ஒற்றுமையாக செயல்பட்ட காலங்கள் இருந்துச்சாம். அவங்களுக்குன்னு ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. அந்த கொடியை பாருங்கள், 10 ஸ்டார் உள்ள அந்த கொடி. சரியா? இந்த 10 ஸ்டார் உள்ள அந்த கொடி
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராஜ்யத்தில் நிலநாட்டியிருக்காங்க. இந்த 10 ராஜாக்கள் இந்த நாடுகளிலும் இந்த கொடியை தான் உபயோகப்படுத்துவாங்க. அவங்களுக்குள்ள ராஜ்யத்தோட கொடிகளை இந்த இந்த யூனியனில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா செயல்படுத்தி 2011 வருஷத்துலேருந்து இந்த 10 ராஜ்யங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கான எல்லா வழிகளையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது 10 இது முடிஞ்சிச்சா? இப்போ நடந்துட்டு இருக்குதா? இனி எவ்வளோ நாள் நடக்க போகுதுன்னு என்பது நமக்கு தெரியாது. இரும்போடு கூட இந்த களிமண் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? ரோமருடைய ஆட்சியில் நடந்திருந்தாலும் இந்த களிமண்ணாக இருக்கிறதுனால இவங்க கூட சேர்ந்து செயல்பட முடியாமல் தனித்து செயல்படக்கூடிய நிலைமையிலும் இவங்க ஆளுகை செய்வாங்க. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரும்போடு கூட களிமண்ணாக இருக்கிற இந்த 10 ராஜ்யமும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இனி ஒரு காலம் வரப்போகுது. அதில் ஒரு சின்ன கொம்பு முளைச்சி பார்த்தீங்களா? அந்த கொம்பு தன்னுடைய ராஜ்யத்தை முடிக்கும்போது அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளால வரப்போகுது. ஹல்லேலூயா. நல்லா புரிந்தவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் அவங்க என்ன 3 நோக்கங்களை வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்கான ஒற்றுமை அவங்களுக்குள்ளால எல்லா பொருளாதாரங்களும் எல்லா தேசங்களிலும் இந்த 10 தேசங்களும் ஒன்று சேர்வதற்கு அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. 2வது அவங்களுடைய காரியம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படுவதற்கான ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஐரோப்பிய முற்போக்கான ஒருங்கிணைப்பை அவங்க என்ன செய்கிறாங்க ஏற்படுது. இது 3 நோக்கத்தையும் அவங்க நிறைவேற்றுவதில் இந்த 10 ராஜ்யங்களே என்ன செய்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் என்ன செய்யப்படுகிறது? புரண்டு வருகிறது. ஒரு ஜீவன் உள்ள கல். இனி நீங்கள் நினைக்கலாம், அந்த கல்லுக்கு ஜீவன் இருக்குதா? அது யாராலும் அதை அசைக்க முடியாது. இன்னைக்கு நாம் போய் அசைத்தாலும் அசைக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தானாய் உருண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்யும்? நிலைப்படுத்தும். அதுக்குன்னு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துக்கு வரையிலும் தான் நீங்களும் நானும் ஆளுகைக்குள்ளால நம்ம கடந்து வர முடியும். ஆமென். எவ்வளோ நேரம் கத்த தந்திருக்கிறாரோ அந்த நேரத்தை நீங்கள் போஜனப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இந்த கல்லை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். எங்க வைக்கிறேன்? சீயோன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அறிவு வேணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு எருசலேமில் ஒரு தேவாலயம் என்ன செய்யப்பட்டிருந்தது? கட்டப்பட்டிருந்தது. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீயோன் நகரமாய் இருந்தது. எருசலேம் இசைவினைப்பான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் நகரத்தை தான் தாவீது என்ன செய்தானா எபூசியர்கள் கையிலிருந்து பிடித்து அது சீயோன் நகரமாக அவன் என்ன செய்தான்? மாற்றிக்கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அதை குறித்து வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அவன் எப்படி அந்த சீயோனை தனக்குரியதாக மாற்றிக்கொண்டான் என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6-7 வசனங்கள். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி. பாருங்க, யார் அவனை தடுத்தாங்க தெரியுமா? பலசாலிகள் அவனை தடுக்கல, ரொம்ப தைரியசாலிகள் அவனை தடுக்கல. இந்த சீயோனை உன்னால பிடிக்க முடியாது என்று சொல்லி அவங்கள ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தவங்க அவங்க தடுக்கல. அவங்க தடுத்தவங்க யார் தெரியுமா? கீழே சொல்லப்பட்டிருக்கு, தாவீதை நோக்கி நீ இதற்கு பிரவேசிப்பதில்லை. யாரெல்லாம்? குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். யார் சொல்லுங்க? குருடர்கள், சப்பானிகள். சாதாரணமா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதிராக குருடர்களும் சப்பானிகள் உள்ள பிரவேசிக்க விடாமல் தடுப்பார்கள் என்று சொன்ன போது
அவன் அதை கண்டு பயந்து ஓடவே இல்லை, தைரியமாக முன் சென்று சீயோனை அவன் பிடித்தான். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாயிற்று. ஆமென், ஆமென். அதில் ஒரு வசனம் எனக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்க பார்க்க முடியும். தாவீது சீயோனில் வாசமாக இருந்ததுனால அது சீயோன் நகரமாயிற்று. ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் தங்குற இடம் உங்கள் பேரில் இருக்குன்னா நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். சீயோன் நகரத்தை அவன் பிடித்த பின்பு சீயோனை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அதே தாவீது தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் இப்படி சொல்றார் பாருங்க. வாசிங்க, சங்கீதம் 76வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 76:2 வாசிங்க. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சீயோன்ல கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது. கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்தை கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் எருசலேமில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். வாசஸ்தலத்தை அவர் தெரிந்தெடுத்திருக்கார். அதான் சீயோன். அவருடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் சீயோன்ல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதில் தான் அந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னும் அந்த சீயோனை குறித்து நீங்கள் என்ன பார்க்க முடியும்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 99வது சங்கீதம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. இந்த பக்கம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சீயோனில் பெரியவர், கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அப்ப சீயோனில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் பெரியவர். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவரை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இடறி போவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. அதில் நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதியில் நீங்கள் வாசித்திருப்பீங்க. கடைசியா உலக தோற்றத்துக்கு முன்பாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் எல்லாம் அந்த விக்கிரத்தை என்ன செய்வான்? வழிபடுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மீதியானவர்கள், மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் கடந்து வந்தவர்கள், அவர்களை பரிசுத்தவான்கள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உண்மையா ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தவான் லிஸ்ட்ல வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இல்லை ஒரு வார்த்தை சொல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் இது முதல் பாக்கியவான் என்று ஆமென் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறார். ஆமென். அவர்கள் வேதம் சொல்லுகிற பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு ஒரு பங்கை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஓகே. இந்த கல்லை குறித்த வேதத்தில் இன்னும் இது என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னா, அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திபாரமான கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஏசாயா 28வது அதிகாரம் அதோட 16வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஜீவனோடு இருங்க, ஜீவாதிபதியானவர் நம்மை ஆளுகை செய்ய போகிறார். அவருக்கு முன்பாக நிற்க எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்கு நேராக கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்தும் போது அந்த ஜீவனுக்கு நேராக என்னை பலப்படுத்துவீரா. ஜீவனுள்ள தேசத்தை நான் ஆராதிக்க கர்த்தர் எனக்கு பலம் தாங்க ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது. அது எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலக்கல்லாக இருக்கும். ஆமென். அந்த கல் என்னது? மூலக்கல். நிறைய பேருக்கு அந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்னா இடறலுக்கான கல்லாக காணப்படுது. விசுவாசியாதவன் இடறி விழுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. 1 பேதுரு ஆமென் அதனுடைய 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அதே பட்சத்தில் அதை அற்பமாக எண்ணுகிறவன், அதை தள்ளி விடுகிறவன்
அவன் இடறுவான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. மனுஷனால் தள்ளப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கல் யாரு? மனுஷனால் தள்ளப்பட்டது. இது ஆகாது, மனுஷனா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், அற்பமா எண்ணப்பட்ட கல். வசனம் தெளிவா சொல்லுது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது மனுஷனால் ஆயிற்று. ஆனா தேவனோ அதை மூளை கல்லா கத்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க தெளிவா பாருங்க. இது மனுஷனால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்வர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு. எத்தனை பேர் இந்த கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆமென். எத்தனை பேர் இந்த கல்லை விசுவாசிக்கிறீங்க? இந்த கல் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இயேசுவாகிய கல். அவர் ஒரு மூளைக்கல்லா இருக்கிறார். அதுக்கும் வசனம் தெளிவா இருக்குது. வாசிங்க, வசனத்தை மாத்திரம் வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஒருவர் சங்கீதம் 118வது சங்கீதம் 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 118:22. சங்கீதம் 118:22. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு. அது மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சா? அற்பமா இருந்தது. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அது மனுஷனுக்கு அற்பமா எண்ணப்பட்ட. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆராதனை அற்பமா எண்ணப்படுது, ஜெபம் அற்பமா எண்ணப்படுது, கர்த்தருடைய காரியங்கள் அற்பமா எண்ணப்படுது, தள்ளப்படுகிற ஒரு ஆராதனை இன்னைக்கு மனுஷனுடைய கண்களுக்கு இருக்குது. ஆனா அதுதான் மூளைக்கு தலைக்கல்லா இருக்கு. கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதன்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கு. வசனத்தை ஜீவனோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் அதுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்வுக்கு, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, இனி ஒரு வாழ்வுக்கு அதே காரணமாக கர்த்தர் அமைத்து தருகிறார். கைகளால் பெருக்கப்படாத அந்த கல் எப்படிப்பட்டது? அற்பமா எண்ணப்பட்டது, மனுஷனால் தள்ளப்பட்டது. அதே பட்சத்தில் அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேறப்பட்ட கல், திடாஸ்திபாரம் உள்ளது. அதன் மேல் வீடை கட்டுகிறவங்க ஒரு நாளும் தள்ளப்பட்டு போவதில்லை. புத்தி உள்ளவர்கள் அதுக்கு மேலே அந்த வீட்டை என்ன செய்வாங்க? கட்டுவார்கள். யாரெல்லாம் அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை வச்சு ஒரு வீட்டை கட்டுறாங்களோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வர்றாங்களோ, அவங்க ஒரு நாளும் இடறி போவதில்லை, ஒரு நாள் தள்ளுண்டு போவதில்லை. அவங்களை கொண்டு கத்த பலத்த காரியங்களை நிறைவேற்ற என் தேவன் போதுமானவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு கூட்டம், கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, வாங்க எருசலேமுக்கு போவோம், அவரை ஆராதிப்போம், எருசலேமில் வேதம் இருக்குது, வாங்க ஓடி போவோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தேவனை தேடி வருவாங்க. அவங்க எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள், அவர்கள் கர்த்தரோடு கூட நடப்பார்கள், அவர்கள் கர்த்தரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அவர்களுக்கு நித்திய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நேராக திரும்பி வருகிறவர்கள், இந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் அந்த ஒரு அக்கறை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை அழிந்து போவதில்லை, தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போவதில்லை. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை தட்டி சொல்லுங்க, தேவனோடு நடக்கிற பிள்ளைகள், தேவனோடு ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவன் மேல விசுவாசமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவரை ஒரு ஜீவனுள்ளவர்களா வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆராதிக்கிறதுல ஜீவனோடு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவனை நித்தியமாக அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நேரம் கர்த்தர் அவங்களை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதோட 3வது வசனத்தை வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். பாருங்க, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று தமது வழியை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். வழி இதுவே,
என்று சொல்லுகிற ஒரு சத்தம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் இன்னைக்கு ஜீவனோட ஒரு ஆமென் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மையாக கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். இன்னைக்கு தான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்தோடு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க 2 கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல முடியும். ஆமென், மனதார சொல்ல முடியும். கர்த்தரனை கைவிடவே மாட்டார், கர்த்தரனை வெட்கப்பட விட மாட்டார். அந்த ராஜ்யத்துக்கு நேரே கர்த்தரனை நடத்துவார். மனுஷன் நடத்துறதை காட்டிலும் என் ஆவியானவர் நடத்துவார். விசுவாசிக்கிற மாத்திர கையில தட்டி சொல்லுங்க, என் தேவன் வழி நடத்துவார். அந்த சீயோனுக்கு நேராக, அந்த எருசலேமுக்கு நேராக, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு நேராக, கர்த்தருடைய ஆளுகைக்கு நேராக, என்று மடியாத ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தரனை வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிற ஆராதனை ஜீவனுள்ளதா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கும். கர்த்தருக்குள்ளால வாழுகிற ஜனங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பத்தோடு கடந்து வருவாங்க. கர்த்தர் அவங்களை வழி நடத்துவார். யோவேல் 3:16 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். எங்கிருந்து சத்தமிடுவார்? வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையும். உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சீயோனில் வைக்கப்பட்ட கல் சாதாரணமான கல்லாக நீங்கள் எடுத்துடாதீங்க. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த சர்வ வல்லமுள்ள தேவனை தான் சீயோனில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நேற்று தினத்தில் நாம் தியானித்தது போல சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதுனால நம்ம அவரை போல சோதிக்கப்படுற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்காக உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மீடியேட்டராக இன்னைக்கு நமக்காக கிரியேட் செய்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்பமாக எண்ணப்பட்டவர், தள்ளப்பட்டவர், ஆனால் அதே பட்சத்தில் நமக்காக பரீட்சிக்கப்பட்டவர். எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக விலையேறப்பட்ட ஒரு கல் சீயோனில் இன்றைக்கும் இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பதற மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு சிறுமி, ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆமாம், இதில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு விலையேறப்பட்ட கல்லை தேர்ந்தெடுத்துருக்கான்னு வச்சுடுங்க. அவள் ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இந்த கல்லுக்கு எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாங்க அதுக்கு 100 ரூபாய் தான் விலை. பார்க்க அழகாக இருக்குது, நல்லா விலையேறப்பட்டதாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த கல்லுடைய மதிப்பு என்ன செய்யலை, தெரியலை. அவங்க 100 ரூபாய் இருக்கும் அவ்வளோந்தான். ஏன்னா ஒரு சிறுமியில் எடுத்துகிட்டு வந்தா, ஒரு சிறுமி எடுத்துகிட்டு வரும்போது அதை ஒரு பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதனால் ஒரு 100 ரூபா கணக்கு போட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இது 100 ரூபாய் தான் விலை போகும்ப்பா அப்படின்னாங்க. அதே கல்லை இன்னொரு இடத்துல போய் விற்கிற ஒரு வியாபார இடத்துல கொண்டு போய் கொடுத்த போது அந்த கல்லுக்குள்ள மதிப்பை அவர் எவ்வளோ சொன்னார் தெரியுமா? 2000 அப்படின்னு சொன்னார். 100க்கு எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? 100 பெருசா 2000 பெருசா? நான் இப்படி கேட்கணும் இல்லையா? எத்தனை பெருசு? 2000 பெருசு இல்லையா? இதே கல்லை இன்னொரு வியாபாரத்தில் கொண்டு போனாங்க. அவர் எவ்வளோ சொன்னார் தெரியுமா? 2 லட்சம் அப்படின்னார். எவ்வளோன்னு சொன்னாங்க? 2 லட்சம். ஐயோ, 100 ரூபாய் சொன்னது 2000 சொன்னது இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 2 லட்சம் ஆயிடுச்சா அப்படின்னு. அதையும் கொடுக்கல. இன்னொரு இடத்துல கொண்டு போனாங்க. அவர் எவ்வளோ சொன்னார் தெரியுமா? 2 கோடின்னார். 2 கோடி எங்கே இருக்குது? 100 ரூபாய் எங்கே இருக்குது? நம்ம ஆண்டவரை சேவிக்கிற விதமும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சு எடுத்தீங்கன்னு தெரியல. அவரை மதிப்பிடுறது 100 ரூபாய்க்கு மதிப்பு போடலாம், 2000 ரூபாய்க்கு மதிப்பு போடலாம், 2 லட்சத்துக்கு மதிப்பு போடலாம், 2 கோடிக்கு மதிப்பு போடலாம்.
நம்ம கொடுக்கிற மரியாதை, நம்ம கொடுக்கிற கனம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் நமக்கு மதிப்பு தருவார். ஹல்லேலூயா. அவ்வளோ விலையேறப்பட்டது தான் சீயோனில் வைக்கப்பட்ட அந்த கல். அதை விசுவாசிக்கிறவன் அந்த அந்த சிலையோடு கூட அழிந்து போக மாட்டாங்க. கர்த்தரோடு கூட நடக்க, கர்த்தரோடு கூட ஆளுகை செய்ய, அவரோடு கூட வாழ. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்கு நேரம் கர்த்தர் நம்ம வழி நடத்த சித்தமாக. எத்தனை பேருக்கு அதுக்குள்ளால பிரவேசிக்க ஆசையாக இருக்கீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சீயோனில் வைக்கப்பட்ட கல்லுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் அவர்களை விரோதமாய் செயல்படுத்துவார் என்பதை வேத தெளிவாக சொல்லுங்க. அதே பட்சத்தில் விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை.